அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மாநிலம் முழுவதும் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் கலைவனத்தில் நடத்தணும். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடக்கும், ஜோனல் வைஸாக நடக்கும். 2 தனியார் நிறுவன பால் பொருட்கள் கலப்படம் இருக்குன்னு சொல்லி 2 தனியார் பால் கலப்படம் இருக்குன்னு சொல்லி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காங்க. தடை செய்ய தனக்கு அதிகாரம் முதல்வர் சொல்லியிருக்காங்க. இதில் அரசு நடவடிக்கை எப்போது இருக்கு? அரசை பொறுத்தவரை தெளிவாகவே உள்ளது. அது கலப்படம் யார் செய்தாலும் அது குற்றமே. அதனால் அதில் எந்த விதமான அளவுக்கோ ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்குவதற்கு அம்மாவுடைய அரசு தயாராக இருக்கின்றது. ஏற்கனவே நான் சொன்ன பேட்டியிலே கூட கலப்படம் செய்வர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் தூக்கு தண்டனையே கொடுக்கணும். அந்த அளவுக்கு இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதுதான் இது நிலை. நிறைய இடத்துல மருந்துகள் பற்றாக்குறையா இருக்கு. எல்லாருமே மொத்தமா வாங்கி வச்சாங்க. மருந்துகள் விலை உயர்ந்துரும், ரொம்ப அதிக அளவுக்கு பயம். நீங்க ஒரு வீணான ஒரு பெம்மை, ஒரு மாயை இதை ஏற்படுத்துகின்றார்கள். எனவே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் இதனுடைய இம்பேக்ட் தெரியும். இப்போதை பொறுத்தவரை நான் உறுதியாக சொல்கிறது, இது விலை குறைகின்ற ஒரு வாய்ப்பு தான் நிச்சயமாக இருக்கும். அதில் எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படியே விலை குறையும் போது அதில் அந்த பிரச்சனைகள் இருந்தால் கவுன்சிலில் மீண்டும் கொண்டு வரலாம். கவுன்சில் என்பது இதோட முடிவு பெறுகின்ற ஒன்றல்ல. எல்லா மாநில நிதியமைச்சர்கள், மத்திய நிதியமைச்சருடைய தலைமையில் இது இயங்குகின்றது. கவுன்சில் இந்த உலகம் ஆட்சி, இந்த உலகம், அதே போல் கவர்மெண்ட், எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அது இருக்கும். அதனால் இதில் வரி விகித மாற்றங்கள், திருத்தங்கள், குறைக்கிறது, ஏற்றுறது எல்லாமே அந்த கவுன்சிலில் திரும்ப ரிவ்யூ பண்ணக்கூடியதான். பயப்பட தேவையில்லை. ஓகேவா? நம்முடைய புரட்சி தலைவர் சத்துணவு தந்த சரித்திர நாயகன் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா. அந்த 100ஆண்டு விழா எந்த காலத்திலும் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விழாவாக உருவாக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு தான் இன்றைக்கு மதுரையிலே மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் முதலமைச்சரோடு கலந்து கொள்கிறார்கள். நான் அந்த கலந்து கொள்வதில் மிகுந்த ஆர்வமாக இருந்தேன். ஆனால் அறிமுக விழா என்றதால் டெல்லிக்கு நான் அரசின் சார்பில் செல்கின்றேன். எனவே இது பொன்மன தலைவர், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எடுக்கின்ற ஒரு மாபெரும் விழா. உலகமே வியக்கத்தக்க இந்த விழா. அது சிறப்பான முறையில் நடைபெறும். எனவே அதில் எந்த விதமான கருத்தும் நான் சொல்வதற்கு, மாறுபட்ட கருத்து சொல்வதற்கு இடமில்லை. பாய்.